பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள 20க்கும் மேற்பட்ட இலவச கழிப்பறைகளில் அரசு விதிமுறையை மீறி பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் பாஜக கட்சி நிர்வாகிகள் புகார் கொடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் 18 வார்டுகள் உள்ள நிலையில் 18 வார்டுகளில் மொத்தம் 29 கழிப்பறைகள் உள்ளன. இது 2 கழிப்பறைகள் முறையாக டெண்டர் விடப்பட்டுள்ள நிலையில் மீதி 27 கழிப்பறைகள் இலவச கழிப்பறைகளாக மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஆனால் இது விதிமுறையை மீறி பணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து புகார் வந்ததும் கடந்த 2019ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்கப்பட்ட கேள்வியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 18 வார்டுகளிலும் இலவச கழிப்பறைகள் செயல்பட வேண்டும், இலவச கழிப்பறைகள் என கழிப்பறைகளுக்கு முன்பு பெயர் பலகை வைக்கப்பட வேண்டும் என சட்ட விதிகளின்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து அறிந்ததும் இலவச கழிப்பறைகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி ஆண்டிப்பட்டு பேரூராட்சி நிர்வாகம், பேரூராட்சிகள் உதவி இயக்குனர் அலுவலகம், தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தமிழக முதல்வர் என அனைவரிடம் புகார் கொடுத்தும் 4 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மீண்டும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு கேள்வி கேட்கப்பட்ட போது அந்த கழிப்பறைகளில் தனிநபர்கள் கட்டணம் வசூலித்து வந்ததை மாற்றி தற்போது புதிய உத்தியாக மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற பெயரில் இலவச கழிப்பறைகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. பேரூராட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் உள்ளூர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த கழிப்பறைகளை நிர்வகித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் உள் கமிஷன் வைத்து இதற்கான ஏற்பாட்டை செய்து ஏழை எளிய மக்களிடம் இலவச கழிப்பறைகளுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் என கட்டணம் வசூலித்து சுயலாபம் அடைந்து வருகின்றனர். இதை தடுத்து நிறுத்தி இலவச கழிப்பறைகளுக்கு முன்பு இலவச கழிப்பறை என பெயர் பலகை வைக்க வேண்டும், இலவச கழிப்பறைகளை கட்டணம் கழிப்பறைகளாக மாற்றியதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பாஜக நிர்வாகி ராஜா உள்ளிட்ட கட்சியினர் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் அளித்துள்ளனர். இலவச கழிப்பறைகளை பேரூராட்சி நிர்வாகமே எடுத்து நடத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மக்களை ஒன்று திரட்டி விரைவில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் SM ராஜா, ஆண்டிப்பட்டி பிஜேபியினுடைய தெற்கு மண்டல முன்னாள் துணைத் தலைவர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு கட்டுப்பட்ட 18 வார்டுலையுமே 2019 தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நாங்கள் வாங்கின ரெக்கார்டு பிரகாரம் 18 வார்டுலையும் இயங்கக்கூடிய இலவச கழிப்பறைகளுக்கு இலவசமாக போர்டு வைக்கணும், இலவச மக்களிடம் பணம் வசூல் பண்ணக்கூடாது, இலவசமாக தான் விடணுங்கிறது அரசாங்கத்துடைய சட்டம் சொல்லுது, பேரூராட்சி சொல்லுது. அதனுடைய டாக்குமெண்ட்டு இங்கே இருக்குது. நான் பல புகார் மனுக்கள் கொடுத்து கலெக்டர் கொடுத்து ஏடி ஆணையர் கமிஷனர் முதலமைச்சர் பல புகார் கொடுத்து இது நடவடிக்கை எடுத்து இப்போ தற்சமயத்தில் மீண்டும் மகளிர் சுய உதவிக்குழு பேர் உள் கம்சங்கள் வச்சு இதை ஒரு தொழிலாக வியாபாரமாக பண்ணி இதில் காசு சம்பாரித்து அப்பாவி கூலி வேலை செய்யும் தொழிலாளிகள் மத்தியில் 5 ரூபா 10 ரூபா பண வசூல் சொல்லி பிழைப்பதற்காக நினைக்கும் பண முதலாளிகளுக்கு உடந்தையாக செல்கின்றனர். பேரூராட்சி நிர்வாகமும் மற்றும் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் பேர் சொல்லி அராஜகம் செய்து கொண்டிருக்கின்றனர் சில நபர்கள். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக ஜக்கம்பட்டி மட்டுமல்லாமல் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி பகுதியில் இருக்கும் 18 வார்டுகளை இயங்கும் கழிப்பறைகளுக்கு இலவச கழிப்பறை என்று போர்டு வைக்க வேணும், அப்பாவி மக்களிடம் பணம் வசூல் பண்ணக்கூடாது என்று கடுமையான உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக முதலமைச்சர், மாவட்ட கலெக்டர் அவர்கள் மற்றும் உதவி ஆணையர் பேரூராட்சி தலைவர் செயலாளர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவன் பிஜேபி சார்பாக. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிங்க? இப்போ என்ன மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்திருக்கு? அதாவது தகவல் உரிமை சட்டத்தில் 22/11/2019 நாங்கள் வாங்குகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி விட்டு சமுதாய கூடங்கள் விவரம் சொல்கிறாங்க. அதனுடைய குற்றச்சாட்டுகளை நிறையா சொன்னால் அதை அவங்க யார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணுறதில்ல. அந்தந்த சமுதாய கூடங்களில் அவங்கவுங்க சாவியை வச்சுக்கிட்டு அந்தந்த தெரு மக்கள் தன்னிச்சையாக செயல்படுறாங்க. அதுக்கு பேரூராட்சிக்கு முறையான ரசீது வசூல் போடுறதில்லை. இதை எந்த பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்றதில்லை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கட்டண கழிப்பறைகள்னு சொல்லி சுகாதார அமைப்புன்னு சொல்லி பேருந்து நிலையமும் பூங்காப்பட்ட 2 வட்டம் மட்டும்தான் பணம் வசூல் பண்ணோம்னு அவங்க கொடுத்த சர்டிஃபிகேட் காப்பி. அதுக்கு பிறகு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பொது கழிப்பறை விவரம்னு சொல்லி